அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் உக்ரைனோட பிரதமர சந்திச்சு பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் ரஷ்யா, யுக்ரைன் போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்தா தான் இந்த ஒரு பிரச்சனையில நமக்கு சுலபமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம பிரதமர் இந்த மாரி ஒரு கருத்து சொல்றப்போ, ரஷ்யாவை எந்த வகையிலும் ஒரு ஹர்ட் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம சொல்லியாக வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா ரஷ்யா கூட தான் நமக்கு நேரடி வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அந்த வகையில நேரடி பேச்சு வேணும். ஒரு டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. அதே மாரி பார்த்தோம்னா, 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதாபிமான உதவி, வேளாண்மை, உணவுத் தொழில், மருந்து தயாரிப்பு மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகள்ல ஒரு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? முதல் செய்தியில ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். சரிங்களா? முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசிட். அதனால என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல பெண் காவலர்களுக்கு புதிய சலுகை. என்ன சலுகை அப்படின்னு பார்த்தோம்னா, மகப்பேறு முடிந்து பணிக்கு வரும் பெண் காவலர்கள் அவர்களின் சொந்த மாவட்டத்திலேயே 3 ஆண்டுகள் பணியாற்றலாம் என்ற சிறப்பு சலுகையை முதல்வர் வெள்ளிக்கிழமை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சலுகை எந்த மாநிலம் குடுத்தாங்க அப்படிங்கிறத நமக்கு கேட்கலாம். அதே மாரி எத்தனை ஆண்டுகள் பணியாற்றலாம்? அவங்களோட சொந்த மாவட்டங்கள்ல பணியாற்றலாம். என்ன காரணம்? மகப்பேறு முடிந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா? மகப்பேறு முடிந்து பணிக்கு வரக்கூடிய பெண்கள், இவங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே ஒரு 3 வருஷம் பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சலுகைய நம்ம முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கார். 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது முக்கியம். எந்த மாநில அரசாங்கம் அத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். சரிங்களா? அந்த ஒரு செய்தி. ஜஸ்ட் பேசிக்கான செய்திகள் தான் இன்னைக்கு இருந்துச்சு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, சட்டப்பேரவை செயலகத்துக்கு ஆட்சி மொழி திட்ட செயலாக்க விருது அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க. ஆ சட்டப்பேரவை செயலகத்துக்கு ஆட்சி மொழி திட்ட செயலாக்கத்துக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஆட்சி மொழியை சிறப்பாக செயல்படுத்தும் அரசு துறைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு துறைகளில் ஆய்வுகள் செய்யப்பட்டன. அதில் தமிழ் ஆட்சி மொழி திட்ட செயலாக்கத்தில் சிறந்து விளங்கிய அலுவலகமாக சட்டப்பேரவை செயலகம் தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ நமக்கு நம்மளுடைய தமிழ் ஆட்சி மொழியை சிறப்பான முறையில செயலாக்கம் செஞ்சதுக்காக யாருக்கு விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சட்டப்பேரவை செயலாக்கத்துக்கு இந்த ஒரு விருதை கொடுத்திருக்காங்க. சரியா? சோ பேசிக்கான ஒரு விஷயம் தான். யாருக்கு இந்த ஆட்சி மொழி விருதை குடுத்திருக்காங்க அப்படின்னா, சட்டப்பேரவை செயலகத்துக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அந்த ஒரு விஷயத்த நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கிறோம். ஓகே. கடைசியா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? "தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை." ஓகேங்களா? "தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலந்தாழ்த்திச் செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும்." ஒரு சில விஷயங்கள டிலே பண்ணி பண்ணணும்னா, அத டிலே பண்ணி தான் பண்ணணும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது. ஒரு விஷயத்த லேட் பண்ணாம உடனே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள பண்றதுக்கு நம்ம லேட் பண்ணக்கூடாது. உடனடியா அத பண்ணி முடிச்சிரணும். டிலே பண்ண விஷயங்களுக்கு டிலே பண்ணணும். சீக்கிரமா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 672 அதிகாரம் வினை செயல் வகை. சரிங்களா? இன்றைய செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் பேசிக்கான செய்திகள் தான் எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா? சோ, அத மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.